தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் முதலிடம்னு ஒரு உரிமையை விட்டு தந்துட்டாங்க. விஜய் அரசு வந்துட்ட உடனே அந்த இடத்துல சரண்டர் ஆகி போச்சு. இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தை விட்டு கொடுத்து விடுவார்களோ திமுக அப்படின்னு பல கேள்விகளை தாவேக்காக விஜய்க்கு இந்த தமிழ்நாடு அரசுக்கு இதை பற்றி பேசுறதுக்கான அருகதை எங்கேயாவது இருக்கா? இப்போ ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினீங்களா, எம்பிக்கள் கூட கூட்டினீங்களா, இதில் உங்களுடைய தீர்மானம் என்னன்னு கேட்டாங்க. எதுவுமே கிடையாது. இதோட வேணுமா விஜய்க்கு வேறு ஏதாவது? அதிகாரி சொல்கிறத அவர் செஞ்சுட்டு அவர் வந்துட்டு அப்படியே தன்னைக்கு ஒரு பெருமையை சேர்த்துக்கிறார். அவர் சான்றிதழ் கொடுத்துருக்காரு. வரலாறு காணாது, எதுவுமே வரலாறு காட்டினதில்லை. வரலாற்றில் யார் வந்துட்டு ரகசியமாக லெட்டர் எழுதியிருக்கிறாங்க, கர்நாடக முதல்வர் சந்திக்க வரேன்ட்டு, அதுவும் வரலாறு காணாது. சாதனையினால உயர்ந்தவர் அவர் ஸ்டாலின். அவருடைய சாதனையை நீ தாண்டவே முடியாது. உடனே இவங்க எல்லாத்தையும் திட்டத்தினுடைய பேரெல்லாம் மாற்றி மாற்றி வெற்றி 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 அப்படின்னு போட்டுட்டு கிடக்கிறாங்க. அது மக்கள்கிட்ட சொல்கிறாங்க வெற்று வெற்று. காங்கிரஸ் எதிர்கட்சி மாதிரியும் காட்டிக்கிறவார், பாஜக மாதிரியும் பாஜகனுடைய நண்பர் மாதிரியும் காட்டிக்கிறவார். டபுள் கேம் ஆடுவார். ரகசியமாக பாஜகனுடைய திட்டங்கள் எல்லாம் சவுத்பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம் ஸ்னேகிப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயாநாதன் அவர்கள். வணக்கம். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் பொது நிகழ்வுகளை தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் முதலிடம்னு இன்றைக்கு முதலமைச்சர் தலைமையில தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அனைத்து கட்சியினரும் அதை வரவேற்றிருக்காங்க. குறிப்பாக நீங்க தமிழ் உணர்வாளரும் கூட அப்படி பார்க்கிற போது இப்போ தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் முதலிடம், மற்றதெல்லாமே அதுக்கப்புறம் தான் அப்படின்றப்போ விஜய் அரசு அதில் கூடுதல் கவனம் செலுத்துறதை பார்க்க முடியல. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இந்திய அளவில் நாம் வந்துட்டு ஒரு கூட்டாட்சி குடியரசு, எ ஃபெடரல் ரிப்பப்ளிக். அதான் இந்தியா, தட் இஸ் பாரத் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதான் இந்தியாவுடைய வரையறை. இதான் இந்தியானா என்னது? இந்தியா பாரதம் என்று அழைக்கப்படும், இந்தியா மற்றும் பாரதம் என்று அழைக்கப்படும் இந்தியா மாநிலங்களினுடைய ஒன்றியம். இதுதான். ஸோ ஒன்றிய அரசு மாநில அரசு அவ்வளோதான். அப்போது இது ஏன் ஒன்றிய அரசு மாநில அரசு அப்படின்ற அந்த டிஸ்டிங்ஷன் அப்படின்னோம்னா, ஒரு பகுதிக்கும் ஒரு தனித்த ஒரு மொழி இருக்குது, பண்பாடு இருக்குது, வாழ்வியல் இருக்குது. அது எல்லாத்தையும் பேணி காத்து மேம்படுத்த வேண்டும்ன்றதுக்காக தான் மொழிவழி மாநிலங்கள் வலியுறுத்தப்பட்டு 1956 அது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த 56 மொழிவழி மாநிலங்கள் பிரிவினைக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னம்னா, தமிழ்நாட்டில் வந்துட்டு மொழி தொடர்பான சவால்களுக்கு கடும் எதிர்ப்போம். உதாரணத்துக்கு இந்திய எதிர்ப்பு 1938-39 இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஐயா தந்தை பெரியார் தலைமையாக இருக்கிறார். அது ஒன்றும். அதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்ட வேண்டும் என்று கோரி நடந்த அந்த போராட்டமும் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் மறுபடியும் வருது. இப்படிப்பட்ட சூழலில் வந்துட்டு தமிழ் அப்படின்றது தமிழருடைய அடையாளம், தமிழருடைய நாகரிகத்தினுடைய பெயர், மொழி, இதெல்லாம் எந்த இடத்துலையும் வந்துட்டு நாம் வந்துட்டு ஒரு பெருமையாக தான் கருதுகிறோமே ஒழிய ஒரு சட்ட ரீதியான ஒரு விடயமாக நம்ம அதை பார்க்கல. தமிழ் அப்படின்றது என்னென்னா, எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னு பாவலர் பாரதிதாசன் சொன்னார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று. தமிழ் தான் எல்லாமே. இன்னைக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்குல்ல, தமிழ் தாய் வாழ்த்து தான் வராது. அப்படி அடையாளப்படுத்திக்கிட்ட ஒரு இனம் தமிழினம். அப்படி இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்துட்டு உலகத்தில் வேற எந்த மொழியாலையும் பாடப்படுதான்றது எனக்கு தெரியாது. எங்கள் வாழும் எங்கள் வளம் மங்காத தமிழ், எங்கள் தமிழர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர் ஒன்றா, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு, பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைவித்தால் சங்காரம் நிசம் என்று சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நாங்கள் வந்துட்டு நாம் இருக்கக்கூடிய ஒரு தமிழினம். அது இலக்கியத்தை எடுத்துக்கோங்க, வணிகத்தை எடுத்துக்கோங்க, பொருளாதாரத்தை எடுத்துக்கோங்க, வரலாறு எடுத்துக்கோங்க, எப்படி பார்த்தாலும் ரொம்ப ஒரு உயர்ந்து வாழ்ந்து சிறந்து விளங்கிய ஒரு தமிழினம். அப்போ நாங்கள் வந்துட்டு இதை தமிழை வந்துட்டு நாங்கள் எடுத்த உடனே நாங்கள் வணங்குதல் அப்படின்றது இயல்பான ஒன்று. அதனால தான் தமிழ் தாய் வாழ்த்தை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அதை எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து இல்லையான்னா தமிழை நாங்கள் போற்றுவது தான் எங்களுடைய கவிஞர்கள் எல்லாருமே முதல் பொருளாக வச்சுருக்குறாங்க. இறைவனுக்கு அப்புறம் மொழி தான் ரெண்டாவதாக வச்சு அதிகாரமாக வச்சு திருவள்ளுவர் கூட பாடியிருக்காரு. அந்த மாதிரி எங்களதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, தமிழ் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லலையே ஒழிய எங்களுடைய இனத்தினுடைய பல்வேறுபட்ட கூறுகளைத்தான் அவர் எல்லாத்த இடத்துலையுமே சொல்கிறாரு. அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பண்பாட்டு கூறுகள் அனைத்தும் தமிழ் இனத்துக்கு உரியவனை தான். மாதிரி
எனவே தமிழ் மொழிக்கும் தமிழனுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு சிறப்பு அப்படின்னம்னா வந்துட்டு தமிழ்தாய் வாழ்த்து. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசும் இதற்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் அரசும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்திய ஒற்றுமை என்ற பேரால் வந்துட்டு இந்த மாநிலத்தினுடைய விழுமியங்கள் பெருமைகள் எல்லாத்தையும் பின்னாடி தள்ளுறாங்க. பின்னாடி தள்ளி அவங்க நினைக்கக்கூடிய ஹிந்தி இதெல்லாம் முன்னாடி தள்ளுறாங்க. பொதுவாக அந்த வந்தே மாதரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வந்தே மாதரத்தை ரொம்ப முடங்கின இடம் இங்கேதான். வந்தே மாதரம் விடுதலை போராட்டத்தின் போது அதிகம் வந்தே மாதரம் முழங்கப்பட்டது ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளையா. புரியுதுங்களா? ஸ்ரீ அரவிந்தர் இங்கே வந்து வாழ்ந்தார். அரவிந்த பெருமான் அவர் வந்தே மாதரம் அப்படின்றத அவருடைய இதழுக்கு பேரே வச்சிருந்தார். வந்தே மாதரம் அப்படின்ட்டு. என் தாயை வணங்குகிறேன் அப்படின்னு இந்திய தாயை தான் சொன்னது. அதே மாதிரி நீங்க யாரை வேணாலும் சரி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் யாரா எடுத்துக்கிட்டாலும் இங்க இருக்கிற போராளிகள் வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை வச்சிருந்தாங்க. அப்போ வந்து ஜனகணமனெல்லாம் வரல, அதெல்லாம் பின்னால் தான் வந்துட்டு தேசப்பண்ண. ஸோ வந்தே மாதரம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இருந்தது. வந்தே மாதரம் என்போம் என் மாநில தாயை வணங்குகிறோம் என்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடின பாட்டு கப்பலோட்டி தமிழன் படத்தில் இடம்பெற்றதெல்லாம் நீங்க பார்த்து கேட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் எந்த விதமான மோதலும் முற்றுவதும் கிடையாது. அது வந்துட்டு விடுதலையை வைத்து இது வந்துட்டு எங்களுடைய பாரம்பரியம், பெருமை, வாழ்வு எல்லாத்துக்கும் தமிழே தான் ஆதாரம் அப்படின்றது சொல்லக்கூடியது. ஸோ ரெண்டும் வெவ்வேறானது. ஒன்று வந்துட்டு அடக்குமுறைக்கு எடுத்த முழங்கப்பட்ட பாடல், இன்னொன்று தமிழருடைய சிறப்புகளை வந்துட்டு நான் பெருமையாக கொள்ளக்கூடிய ஒரு பாடல், பொங்கல் மாதிரி. ஆனால் இந்திய ஒன்றிய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வந்தே மாதரத்தை வந்துட்டு விடுதலை பெற்றதுக்கு பிறகு நடந்த அந்த காங்கிரஸினுடைய சட்ட அவை இருக்கு இல்லையா, அது இந்தியாவுடைய சட்ட அவை, அரசமைப்பு அவை, அது என்ன பண்ணுது அப்படின்னா, பின்னாடி வரக்கூடிய வந்தே மாதர பாடல்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு இந்த இந்து மத ஆன்மீக துணி அதில் அதிகமாக இருக்குது. இந்து மக்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களுடைய பெயரெல்லாம் அதில் வருது. அதனால பொதுவாக இது வந்துட்டு வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லக்கூடிய அந்த இந்தியாவுக்கு அது உகந்த தேச பாடலாக இருக்காது. ஆனால் அதுலேயும் 2 ஸ்டான்ஸா பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிச்சுக்கிட்டு, ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய ஜனகணமான அந்த பாடல் வந்துட்டு வந்துச்சு. அது நம்ம ஏற்றுக்கிட்டு பாடுறோம். அதுதான் நாட்டுப்பெண் அப்படின்னு சொல்றோம். இப்போ இருந்திருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசு எப்படிப்பட்டதுன்னா, மோடி அரசு வந்துட்டு தமிழனுடைய விழுமையும் ஒவ்வொரு மாநிலத்தையும் அழிக்கணும்னு நினைக்கக்கூடியது, ஒரு மாநிலத்தினுடைய மொழியையும் அழிக்கணும்னு நினைக்கிறவங்க. இன்னைக்கு நம்ம சட்டப்பேரவையில் வந்துட்டு பேச விடுதலை சிறுத்தைகளுடைய சேர்ந்த உறுப்பினரும் அமைச்சருமான வன்னியரசு சொல்லும் போது, அதாவது தாயகம், தேசியம், தன்னாட்சி அப்படின்ற 3 கோரிக்கை. தாயகம் தமிழருடைய தாயகம், தேசியம் தமிழருடைய உரிமை, அரசியல் உரிமை, தன்னாட்சி தமிழருக்கென்று தனித்த ஆட்சி அப்படின்றது, தனி ஆட்சியில தன்னாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்பாடுகள் எல்லாம் அவர் வலியுறுத்தி ரொம்ப அருமையாக பேசுறார். இதெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க அதுக்கு பதிலாக இந்து ராஷ்டிரா அப்படி போறாங்க. அப்போ இந்துத்துவம் இந்து ராஷ்டிரான்னு போறாங்க. அப்போ அவங்க அதை திரிக்க பாக்குறாங்க. அதை எதிர்த்து நம்ம போராட போது இந்த முரண், அதுலேருந்து வந்த முரண் தான் இது. அதுதான் மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல முதல்ல எடுத்துட்ட உடனே வந்தே மாதரம், அப்புறம் வந்துட்டு தேசப்பண்ணு, கடைசியா தான் நீங்க இதை பாடணும் அப்படி சொல்றதெல்லாம் தப்பு. இதெல்லாம் வந்துட்டு எங்களுடைய உருவாக்கம். இப்போ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆமா. இப்போ தீர்மானத்துக்கு பிறகு இப்போ எந்த ஆளுநரும் இல்ல அல்லது துணைவேந்தர்கள் வந்து அவங்க இனிமேல் இந்த மாதிரி ஒரு அட்வைஸோ இல்ல வந்து இனிமேல் வந்தே மாதரம் முதல்ல பாடப்படணும் அப்படின்லாம் போட முடியாதா? போட முடியாது. அதனால தான் இன்னைக்கு வந்துட்டு பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, இது இப்படியே இருக்கிறத விட இது சட்டமாக்கப்பட வேணும்னாரு. சட்டமாக்கிட்டீங்க அப்படின்னோம்னா அது கடைபிடிச்சு தான் ஆகணும். இந்த மண்ணுக்கான சட்டம், அவ்வளவுதான். நீங்க ஒரு சட்டம் இயற்றி எங்க மேல திணிக்கும் போது நாங்க ஒரு சட்டம் இயற்றி எங்களை காத்துக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. அது விஜய் அரசு அதெல்லாம் செய்யாது. அந்த அளவுக்கு அவங்க துணிச்சலாம் வரமாட்டாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலை. பொதுவா ஒரு உரிமையை விட்டு தந்துட்டாங்க விஜய் அரசு வந்துட்ட உடனே. இந்த துணைவேந்தர் நியமனத்தில் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசனுடைய யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனுடைய மெம்பர்ஸ் இதில் இருப்பாங்க, அந்த துணைவேந்தர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த குழுவில் அப்படின்ட்டாங்க. அந்த இடத்துல சரண்டர் ஆகி போச்சு. ஸோ வரக்கூடிய துணைவேந்தர்கள் எல்லாம் அவங்களால நியமிக்கப்படப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. அவங்க எப்படி இதை கடைபிடிப்பாங்க? இந்த பிரச்சனை வருது இல்லை, இதை கலப்பி விட்டதே இப்போ இருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த ஆள் தான், காங்கிரஸ்காரன். அதுதான், அது காங்கிரஸ் வந்ததுனாலே அது கூட, ஆமாம், காங்கிரஸ் வந்ததுனாலே அது கூட தோல் மேலே கை போட்டு தரித்திரியமும் வந்துடும். அதான் இப்போ அதான் பிரச்சனையே. இது விஜய் உடனே என்ன பண்ணிட்டாரு, இந்த தழுவல் நடுவல் கொள்கை அவர் பிஜேபியோட. அதனால் அவர் இது வந்துட்டு ஒரு தீர்மானமாக போட்டு
தமிழ்நாடு அரசு விழாக்களில் மட்டும் அப்படி சொல்லிட்டு அடிச்சு முடிச்சிருவாங்க. அடுத்ததாக இந்த இங்க சட்டமன்றம் நடைபெறுவது போல டெல்லியில் நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இப்ப நாடாளுமன்றத்துல டீலிமிட்டேஷன் கொண்டு வரும்போது திமுக நிலைப்பாட்டு எடுக்க போகிறது. இப்போ முதலமைச்சர் தலைமையில கடந்த சனிக்கிழமை அன்று கூட ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க. அந்த கூட்டத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சட்டமன்றத்திலும் நாங்க அந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறோம், முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு அப்படின்னு கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்போ திமுகவை பாஜக நெருங்குகிறது, இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தை விட்டு கொடுத்து விடுவார்களோ திமுக அப்படின்னு பல கேள்விகளை காங்கிரஸ் கட்சியினர் எழுப்புறதை பார்க்க முடியுது. தாவேக்கும் அந்த கேள்வி எழுப்புறாங்க. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? தாவேக்காக விஜய்க்கு இந்த தமிழ்நாடு அரசுக்கு இதை பத்தி பேசுறதுக்கான அருகதை எங்கேயாவது இருக்கா? அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கணும். யூ மஸ்ட் ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், ஒரு தகுதி வேணும் உனக்கு. கடந்த சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் போதே அப்ப நடந்த நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுசீரமைப்பை பற்றிய வரைவு சட்டம் வரும்போது தனது தேர்தல் பரப்புரைக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காம அதை பற்றி பேசியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர். அது மட்டுமல்ல, பல்வேறு மாநில முதல்வர்களையும் கூட்டி தீர்மானத்தை போட்டவர். இது வந்துட்டு தென்னக மாநிலங்களை வந்துட்டு புறந்தள்ளும், அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லி பேசினவர் இவர் தான். அதற்கு பிறகு அந்த டிராஃப்டை கொளுத்துனதும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஸ்டாலின் தான். அன்னைக்கு தாவைக்கு அவனுடைய நிலை என்னது? இது இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, இதை விட பெரிய ஜனநாயக பிரச்சனைகள்லாம் இருக்குது சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு மட்டும் அன்னைக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு போயிடுச்சா? இன்னைக்கு ஆளுங்கட்சியா வந்திருக்காங்கல்ல. இல்லை, ஆளுங்கட்சியா வந்துருது, நீ வராதப்போ அதை பத்தி ஒன்றும் இல்லை. வந்துட்ட அன்னைக்கு நீ சொன்னல இதை விட முக்கியமான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது என்னென்ன பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்த்துட்டியா இப்போ நீ? இதுதான் சொல்ல வரேன். இவர் வந்துட்டு எப்படி அப்படின்னோம்னா காங்கிரஸ் எதிர்கட்சி மாதிரியும் காட்டிக்கிறவாரு, பாஜக மாதிரியும் பாஜகனுடைய நண்பர் மாதிரியும் காட்டிக்கிறவாரு. டபுள் கேம் ஆடுவார். ரகசியமா பாஜகனுடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். வெளிப்படையா பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி சொல்லக்கூடியதெல்லாம் செய்வார். அந்த மாதிரி ஒரு பவர் இவர். எனது கேள்வி என்னன்னா, உங்களுடைய நிலைப்பாடு எந்த அடிப்படையில் என்னன்றது விளக்கி பேசட்டுவேன் விஜய், பார்ப்போம். இல்லை காயத்தை வச்சு படிக்கட்டுவேன், பார்ப்போம். எதுவுமே இல்லாத நீங்க பாட்டுக்கு திமுகவுக்கும் அண்ணா பாஜகவுக்கும் உறவு அவங்க நெருங்குறாங்க, அதெல்லாம் வந்துட்டு தேவையற்ற ஒரு பேச்சு. காங்கிரஸ்காரன் எது ஒன்றும் பேசுவான், அவனுக்கு நாக்கில் நரம்பும் கிடையாது, முதுகுல எலும்பும் கிடையாது, அவன் எது வேணாலும் பேசலாம். அவனு எதுலையும் பாதிக்கப்படுறவன் கிடையாது. அவன் வந்துட்டு உத்தரப்பிரதேசத்துலேயே அவனுடைய கட்சி இருக்குது, பீகார்லேயும் அவனுடைய கட்சி இருக்குது. இங்கே ஒரு மாதிரி பேசுவான், நாளைக்கு அங்கே ஒரு மாதிரி பேசுவான். புரியுதுங்களா? அங்கே இருந்தும் ஒரு உத்தரப்பிரதேசத்தினுடைய பெரிய தலைவராக இருந்தும் கூட இதை எதிர்த்தவர் அகிலேஷ் யாதவ் தான். அந்த கிரெடிட் அவருக்கு தான் போகணும், இவங்களாம் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக சொல்லக்கூடியது, இப்படி நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அதனால எங்களுடைய பிரதிநிதித்துவனுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது. அது அந்த அந்த பிரதிநிதித்துவ எண்ணிக்கை அதிகரிச்சது அப்படின்னா நாங்கள் ஆதரிக்க தயார். அதனால நாங்கள் வெயிட் பண்ணுறோம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுக்கிட்டு நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்ட்டு திருமதி கனிமொழி கருணாநிதி முந்தா நாள் பேட்டியில் சொன்னாங்க. அதுக்கு பதில் என்ன? தாவேக்காது விளக்கம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு சனிக்கிழமை தான் நீங்கள் கூட்டினீங்க, அந்த கூட்டத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு கனிமொழி பேசுனாங்க. அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினீங்களா, எம்பிக்கள் கூட்டம் கூட்டினீங்களா, இதில் உங்களுடைய தீர்மானம் என்னன்னு கேட்டாங்க. எதுவுமே கிடையாது. இதோட வேணுமா விஜய்க்கு வேற ஏதாவது? கூட்டினீங்கல்ல, ஒரு தீர்மானம் போட்டிருக்கலாம்ல, இல்லையே. நீங்க இருந்தீங்க, காங்கிரஸ் இருந்தது, விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க, முஸ்லீம் லீக் இருந்துச்சு, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாங்க, என்ன போட்டீங்க தீர்மானம்? அவ்வளவுதான். அது போடக்கூடிய துணிவு இல்லை உங்ககிட்ட. அரசியல் நிரந்தர எதிரியும் இல்ல, நண்பர்களும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாஜக கிட்ட நட்பு பாராட்டுகிறார்களா திமுக அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல வந்துருது இல்ல? வரட்டும், ஏன் வரக்கூடாது? தாராளமா வரட்டும், அதை பத்தி ஒன்றும் இல்லை. அரசியல் நிரந்தர நண்பரும் கிடையாது, எதிரியும் கிடையாது அப்படின்றது எப்போ தெரிஞ்சிருக்குது? இன்னைக்கு தான் கனிமொழி சோமு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சிங்களா? ரொம்ப நாளா இருக்குது இல்லை? அப்புறம் என்ன? இப்போ நம்ம ஒரு கோரிக்கை வச்சு ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வராங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து. அதை வந்துட்டு மக்களவையோ மாநிலங்களவையோ அதை ஏற்றுக்கிட்டு அந்த தீர்மானம்
இதாகி சட்டமாகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க நண்பர்கள், அப்படிதானே அர்த்தம். ம். ஒரு வெளிநடப்பு செஞ்சாலும் அது பிரச்சனை தான். அது வந்துட்டு பகைவர்கள் இல்லையா? லூசுங்க. ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நலனை உத்தேசித்து தான் தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் அங்கே போகிறாங்க. 57 பேரும், 39 + 18 57 பேரும் அப்படி தான் போகிறாங்க. ஆமா. அதை விட்டு தராங்களா, அதை காப்பாற்றுறாங்களா அப்படின்றது தான் பிரச்சனை. அந்த பிரச்சனை வரும்போது அதை பார்ப்போம். முன்னாடி வந்து நீங்க சொன்னது போல முதலமைச்சர் வந்து அந்த சட்ட நகலையே கொளுத்துனாரு. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன், ஒரு ப்ரொபோர்ஷனேட் அடிப்படையில, இல்ல தொகுதிகள் அதிகரிக்கப்பட்டால் அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. இதுவே வந்து பாஜக சாதகமாக தான் போய் முடியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ அந்த டிராஃப்டை கொண்டாந்துட்டாங்க. ஸோ உடனே அவர் எதிர்த்தாரு, கொளுத்துனாரு. இப்போ அந்த டிராஃப்டை கொண்டே வரல. புரியுதுங்களா? என்ன அது விஷயமா இவங்க திமுக கிட்ட வந்துட்டு பேசலை, யார்கிட்டையும் பேசுனதை அவங்களும் சொல்லலை. அடிப்படையில் ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது, டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு வந்துட்டு என்ன விதமான அடிப்படையை அவங்க கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல. அப்படி ஒரு அடிப்படையை கொடுக்க முடியுமான்றது தெரியல. பாப்புலேஷனுடைய அடிப்படையில் தான் அதை செய்ய முடியும். டீலிமிட்டேஷன் பாப்புலேஷனுடைய அடிப்படையில் செஞ்சால் நிச்சயம் தமிழ்நாடு பாதிக்கும், தெலுங்கானா பாதிக்கும், ஆந்திரா பாதிக்கும், கேரளா பாதிக்கும், கர்நாடகா பாதிக்கும். இருவருப்பட்ட கருத்து இல்லை. ஏன்னா பாப்புலேஷன் வைஸ் இவங்களுடைய இன்க்ரீஸ் அந்த அளவுக்கு கிடையாது. உத்தரப்பிரதேசம் அளவுக்கு. உத்தரப்பிரதேசம் ஒரு 10 ஆண்டு காலத்தில் 25% பாப்புலேஷன் உயருது. தமிழ்நாடு 5% தான் உயருது. அப்போ ஒரு பீரியட் ஆஃப் 50 இயர்ஸ் எடுத்துக்கங்க, எவ்வளோ வந்துருதுன்னு பாருங்க. அவங்களுக்கு ரொம்ப எங்கேயோ போயிடும். எனவே தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கை குறையும். இதை தாண்டி வேற ஒன்றத்தை வந்துட்டு திரு அமித்ஷா சொன்னார் போன முறை. இப்போ இருக்கிறதுல 20% சேர்த்து அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்படி பண்ணுறதா இருந்ததுனாலும் கூட அது டிஸ்அட்வான்டேஜ் டு சதர்ன் ஸ்டேட்ஸ், அதில் இருவருப்பட்ட கருத்து இல்லை. ஆனால் எவ்வளோ காலம் தான் நீங்கள் வந்துட்டு டீலிமிட்டேஷன் எக்ஸைஸ் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க? இது வரைக்கும் 50 வருஷம் தள்ளி போட்டாச்சு. எவ்வளோ நாள் தள்ளி போடுவீங்கன்னா முடியாது. முடியாதுன்னு என்ன, சட்டப்படி செய்யறதுன்னா செய்யலாம், இல்லாட்டி விட்டுறலாம். ஆனால் அந்த மெம்பர்ஷிப்பை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கான ஒரு இது. அதில் பொதுவான நிலைப்பாடு என்னன்னா, அப்படி நான் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு பலன் அளிக்காது அப்படின்றாங்க. இப்பவும் பலன் அளிக்கிறீங்க ஒன்றும் இல்ல, இப்பவே நிறைய உறுப்பினர்கள் பேச டைம் இருக்கிறது இல்ல. இன்னும் நம்பர்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா சுத்தமா யாரும் பேசுறதுக்கான டைமே இல்லாம போயிடும். இல்லை, அப்படிலாம் இருக்காது. ஒரு கட்சிக்கான நேரன்றதெல்லாம் உண்டு. சும்மா அழைப்பான் காங்கிரஸ்காரன் தானே சொன்னேன். ஆமாம், அழைப்பான். அலட்சமாக பேச்சு. ராகுல் காந்தி பேசாத இருக்கிறாரு, பேசிட்டு தானே இருக்கிறாரு. அப்புறம் என்ன, எப்போது எதிர்கட்சி தலைவர், அதுக்கு முன்னாடி அதுவும் கிடையாது. அப்பவும் பேசினார் தானே. நல்லா பேசலாம், அப்படிலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. இங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். அதன் மூலம் எப்படியாப்பட்ட ஒரு விளைவு ஏற்படுன்றதையும் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள், இதெல்லாம் பரிசீலிக்க வேண்டியதாக இருக்குது. நடைமுறைக்கு வரட்டும், பார்ப்போம். இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்துக்கு தனி தீர்மானம் கொண்டு வந்தது போல விவசாயிகள் விஷயத்திலயும் நிறைய விஷயங்களை முதலமைச்சர் பட்டியலிட்டு இருக்காரு. நெல் கொள்முதல் விவகாரங்கள்ல இருந்து, கரும்பு கொள்முதல் விவகாரங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே ஊக்கத்தொகை கொடுக்குறோம். நம்ம கிட்ட வந்து ஃபண்டு பிரச்சனை இருந்தாலுமே, அரசாங்கத்துக்கிட்ட எக்கனாமிக்கலா பிரச்சனைகள் இருந்தாலுமே, ஆனா வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஊக்கத்தொகையை நாங்க இந்த டைம் கொடுக்குறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? வரலாறு காணாத ஊக்கத்தொகை அப்படின்னோம்னா, அடுத்த வருஷம் நீங்கள் வந்துட்டு 300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வரலாறு காணாது. அதுக்கு அடுத்த ஆண்டு 305 கொடுத்தா தங்க விலை எல்லாம் அந்த மாதிரி தான் டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். வரலாறு காணாது, வரலாறு காணாது, வரலாறு காணாது டெய்லி சொல்லிட்டு அதான் அவர் பண்ணுறாரு. நீங்கள் வரலாறு காணாது பண்ணுங்க, பண்ணலை. விவசாயிகள் கேட்டது எவ்வளவு? கேட்கறது கடன் தள்ளுபடி. இதுக்கும் கேட்டிருக்காங்க. கேட்கதையா வந்துட்டு நெல்லுக்கு எவ்வளோ தரம், குவிண்டாலுக்கு இதுக்கு கரும்பு எவ்வளோ தரம்னு சொன்னாங்க. இவங்க 3500 4500 சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? ஸோ விவசாயிகள் கேட்கறது இருக்குது. விவசாயிகிட்ட கேட்க மாட்டாங்க. அவங்களே அறிவிச்சு வரலாறு படைச்சு தான் சொல்லுவாங்க. ஜனநாயகன் வரலாறு காணாத வெற்றி நான் சொல்லலை, அது மாதிரி சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். உண்மை அது கிடையாது. விவசாயி அவனுடைய இடுபொருட்கள், அவனுடைய உழைப்பு, இந்த விதைக்கிறது, விதை காவலை, பூச்சி மருந்து, உரம், இதுக்கு அவ்வளோத்துக்கும் எவ்வளோ ஆகுது ஒரு ஏக்கருக்கு, அதை ப்ரொபோஷனேட் பண்ணி அவனுடைய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்துட்டு இவ்வளோ தான் இந்திய ஒன்றிய தருது, அதற்கு மேலே இவ்வளோ கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லி
அது சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி அது காரணங்களெல்லாம் விளக்கி செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. சும்மா 289 வரலாறு காணாது, 231 வரலாறு காணாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அர்த்தம் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு காவிரி விவகாரம் பிரச்சனையில வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டப்போ இன்னைக்கு இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா? பாருங்க, நீங்க பாருங்க, உங்க இஷ்டம் தான், நீங்க பாருங்க. நீங்க விவசாயி வேற இல்ல, நீங்க விவசாயி தானே? இல்ல விவசாயி தாங்க அதை முடிவு எடுக்கணும். ஐயா, நான் தான் விவசாயிக்காக பேசுறேன். நீங்க பேசுறது தானே விவசாயிக்காக பேசுறீங்களா, விஜய்க்காக பேசுறீங்களான்னு முடிவு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். விஜயனுடைய இது இவ்வளவுதான். அதிகாரி சொல்றதை அவர் செஞ்சுட்டு அவர் வந்துட்டு அப்படியே தனக்கு ஒரு பெருமையை சேர்த்துக்கிறார். அவரு சான்றிதழ் கொடுத்துக்கிறார். வரலாறு காணாது, எதுவுமே வரலாறு காணதில்லை. வரலாற்றுல யாரும் வந்துட்டு ரகசியமா லெட்டர் எழுதியிருக்கிறாங்க, கர்நாடக முதல்வர் சந்திக்க வரேன்ட்டு. அதுவும் வரலாறு காணாததுதான். இப்போ ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறீங்க, எல்லாரும் கலந்து பேசி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலையும் வந்துட்டு விஜய் அரசு ஒரு யுனானிமிட்டி, ஒத்த கருத்தோட நிறைவேற்றணுன்ற ஒரு எண்ணத்துக்கு வரணும். வந்துச்சுன்னா தான் அந்த அரசு உருப்படும், இல்லாட்டி உருப்படாது. இறுதிய அந்த ஜூனியர் விகடனுடைய ரேப்பர் கைது நாடகத்தினுடைய பின்னணி ஹீரோ விஜய், வில்லன் உதயின்னு சொல்லி ஒரு ரேப்பர் வெளியிட்டிருக்காங்க. அதில் நிறைய கதைகள் சொல்லப்படுது. ஏன் உதயநிதி அவர்களை கைது பண்ணாங்க, அதுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு. அதுல முக்கியமாக ஸ்டாலினுடைய இமேஜ் வந்து உயரத்துல இருக்கு. கூட்டணி கட்சி தலைவர்களே விஜய் ஸ்டாலின் அவர்களை விட்டு கொடுக்கறது இல்ல. சில இடங்கள்ல வந்து அவரை உயர்த்தி பேசுறாங்க. அப்போ அவரை நம்ம வந்து லைம்லைட்ல இருந்து ஒதுக்கணும். அப்போ உதயநிதியை கைது பண்ணி அந்த இடத்துல வந்து அவருக்கான இமேஜை கொடுத்து ஸ்டாலின் அவர்களை வந்து பின்னுக்கு தள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதுல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வந்து முதலமைச்சருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டு, குறிப்பாக தஞ்சாவூர் சவுத் ஸ்டேஷனுக்கு கொண்டு போக வேண்டிய இடத்துல அவங்க செஞ்சிப்பட்டிலேயே வச்சுட்டாங்க. அதுவும் வந்து ஒரு ஒரு அவமானமாக முதலமைச்சருக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கதைகள் நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்லிட்டே பாலாஜி. அதாவது பல இடங்கள்ல பூ சுத்துவாங்க. விகடனுடைய பூ சுத்தல் வந்துட்டு கொஞ்சம் கதம்பமா இருக்கும். இங்க ஒண்ணு சொல்லுவாங்க, கடுகு ஒருத்தர் சொல்லுவாரு, கிள்ளி ஒருத்தர் சொல்லுவாரு. பிழைப்புவாதிகள் அவர்கள். அவங்களுக்கு தேவைப்பட்டா எங்களுக்கு எப்படி தெரியணும்னா, தமிழீழ விடுதலை புலிகளை வந்துட்டு தமிழீழ விடுதலை புலிகளை எவ்வளவு கேவலப்படுத்துவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரேப்பர்ல ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பிரபாகரனுடைய படம் இருக்கும். உடனே பார்த்தீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் காப்பி ஓடும். அந்த மாதிரி பிழப்புக்காக பிரபாகரனே பயன்படுத்துறவங்க அவங்க. அவங்களுக்கு எல்லாமே பிழப்பு தான். புத்தக வெளியீடு, விஜய் வெளியிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. வியாபாரம். அது தவிர வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு என்னன்னா அடிக்கடி ஆட்சியாளர்கள் நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு சொல்ல இந்த பழைய பித்தன்க இருக்காங்கல்ல, அது யாரு, சாணக்கிய மாதிரி அவங்க இவங்கெல்லாம் நிர்ணயிப்பாங்களே, இவங்கெல்லாம் பிடிங்க, இவங்களெல்லாம் தூக்கியெல்லாம் உள்ளெல்லாம் வச்சிருக்கிறாங்க உங்களுடைய எடிட்டர் எல்லாம். அடிப்படையிலேயே ஒரு வளர்ந்து வர சமூகத்திற்கான ஒரு இதழியல் அங்கே கிடையாது. சும்மா ஏதாவது கத்தி கட்டு அவருடைய இமேஜ் இறக்கிட முடியுமா நீங்க? இவருடைய இமேஜை தூக்கி ஈர்கோடுகள் அந்த பாலச்சந்திரன்ல அந்த பாரு படம் ஒரு கோட்டை சின்ன கோடாக்கணும்னா படம், அது பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டு அந்த மாதிரி கண்டுபிடிப்புகள்லாம் அவர் நிறைய செஞ்சவர் பாலச்சந்தர். அந்த வகையற இவங்கெல்லாம் சாதனையினால உயர்ந்தவர் அவரு ஸ்டாலின். அவருடைய சாதனையை நீ தாண்டவே முடியாது. உடனே இவங்க எல்லாத்தையும் திட்டத்தினுடைய பேரெல்லாம் மாற்றி மாற்றி வெற்றி 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 அப்படின்னு போட்டுட்டு கிடக்குறாங்க அவங்க. அது மக்கள் தான் சொல்றாங்க வெற்றுன்றாங்க. இவ்வளவுதான். இவங்களுக்கு அதெல்லாம் புரியாது. இவருடைய இமேஜினேஷன் இருக்கான், இவரது கீழே இருக்கான், அது உயர்த்துறாங்களா, அது அந்த அரசு என்ன எதோ மறைக்கிறான் பாருங்க. எவ்வளவோ பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது. அதில் தாவேகாவினர் எவ்வளோ பேர் ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஒரு நடவடிக்கை கிடையாது. ஒரு எம்எல்ஏ கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் அவன் கட்சிக்கார பெண்ணையே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணை கட்சியை விட்டு நிற்கிறாங்க. நான் ஊழலை ஒழிப்பேன், ஒரு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னாரு இவரு. காசை வாங்கிட்டு அரசு வழக்கறிஞரை நியமிக்கிறாங்க. 5 லட்சம் to 30 லட்சம் ரூபாய் வரைக்கும். அதை சொல்லி கேஸே போட்ட அந்த லேடி அவங்கள உடனே கட்சி விட்டு நிற்கிறாங்க. ஊழலை ஒழின்னா ஊழலை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களே ஒழி அப்படின்ற ஒரு வழியை கடைபிடிக்கிறாரு யாரு, விஜய். ஆனா புஷியானந்த் சட்டமன்றத்தில் கேட்கிறாருல்ல, நீங்க ஆதாரத்தை கொடுங்க, ஆதாரத்தை காட்டுங்க. ஆதாரத்தை தான் அவங்க காட்டினாங்க.
கேஸ் போட்டாங்களே, ஆதாரம் இல்லாத கேஸ் போட முடியுமா? ஆதாரம் இல்லாத கேஸ் போட எவ்வளவோ பாலியல் குற்றங்கள்லாம் வந்துச்சு. அதிலெல்லாம் எதுவுமே செய்யலை, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, யாரையும் கைது செய்து உள்ள போடல. ஆனால் கீழே இருக்கிற வந்து திரிசான்னு சொல்லிட்டான். ஸோ திரிசா பேர் வந்துட்ட உடனே துடிக்கிறாரு விஜய். உடனே கைது பண்ணு, தூக்கு, போயிடும், 9 செக்ஷன் எல்லாம் போட்டு அப்படியே உள்ள பர்மனெண்ட்டாக வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சார் போல இவர். அப்படி தெரியாது திமுக எப்படி செயல்படுன்ட்டு. கோர்ட்டில் போயிட்டு உடனே கேட்டாங்க, இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருக்கிறாங்கன்ட்டு. அவங்களுடைய வழக்கறிஞர்களுக்கும் தெரியும் அதெல்லாம் செல்லாது அப்படின்ட்டு. அரசு வழக்கறிஞர் அவர் போய் சொன்னார், அவரை கைது பண்ணி உள்ள வைக்கிறதெல்லாம் எங்களோட மோட்டிவ் கிடையாது, ஜஸ்ட் விசாரணை தான் அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிட்டாங்க. அதில் இந்த அரசனுடைய மான மரியாதை கீழே போயிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் என்ன சொல்றாரு, கீழே இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க, எங்க தண்ணி வரணுமோ அங்க வரல அப்படின்னு அவர் சொல்றாரு. கீழே இருக்கிறவர் சிரிச்சா. அதுக்காக அவர் சொன்னாரு, நான் காவிரி நீரை சொன்னேன்னு சொன்னார். அவர் தப்பா சொன்னாருன்னு இவன் கேஸ் போடுறான். யாருக்கு எப்போ கேஸ் போடுறான் போலீஸு? இதை வந்துட்டு இவரோட ஐடி விங்க இருக்கு இல்லையா, விஜயனுடைய ஐடி விங்க, அவனுங்க செய்யறானுங்களாம். உடனே அதை வச்ச உடனே கேஸ். எந்த ஊடகமும் அதை பத்தி ஒன்றும் சொல்லலை. இப்படி விஜய் உதயநிதி பர்சன் தப்புன்னு எந்த ஊடகமும் சொல்லலை. அப்ப இது என்னது? இது தேசிய ஊடகங்கள் விவாத பொருள் ஆன பிறகுதானே அது ரியாக்ஷன் ஆகுது. தேசிய ஊடகங்கள் இப்ப என்ன செய்வாங்க? தேசிய ஊடகங்கள்ல நான் அப்படி உண்மை பேசுவாங்கன்னு அர்த்தமா? அவங்க தேசிய ஊடகங்கள் எல்லாம் பத்தி எனக்கு நல்லா தெரியும், உண்மையை சொல்லுவாங்களா அவங்க? அப்ப மே 20ஆம் தேதி அந்த மாணவர்கள் சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க போனாங்களே, ஏன் இவங்க வந்துட்டு அதை அப்படியே இருட்டடிப்பு பண்ணாங்க சொல்லுங்க? அதனால இந்த தேசிய ஊடகங்கள் அப்படிலாம் காட்டாதீங்க, அதெல்லாம் சும்மா பேச்சு. ஊடகங்கள் செய்ய வேண்டிய வேலை செய்யல, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.